ஆ ஐ அம் டாக்டர் ஸ்ரீசன் அன்பு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். இதனுடைய ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த ப்ராடக்ட். பட் நான் நெறைய என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் குடுத்து நெறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் எடுத்ததுல எனக்கு என்ன ஒரு கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம். இடையிலலாம் ஒரு முழிப்பு வந்தா கூட தூக்கம் வராது. பட் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாப்பிடும்போது நல்ல டீப்பான தூக்கம் இருக்கு. மென்டலி டிப்ரஷன் இல்ல. எனக்கு எந்த வியாதியும் இல்ல. ஒரு 47. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வின்சஸ் வந்து Recording stopped. ஸ்டாப் ஆகுற டைம்ல நான் நினைச்சேன் இது நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப சின்ன வயசுல நமக்கு எப்படி இருந்தது, Recording in progress. பட் பார்த்தீங்கன்னா, நல்ல பெயின் இல்லாம முன்னெல்லாம் ரொம்ப பெயின் இருக்கு எனக்கு மென்சஸ்ல. பெயின் ஆகுங்கிறதே அந்த மாதிரி எதுவுமே இல்ல. 5 டேஸ் வரை வருது. ரெகுலர் பார்த்தீங்கன்னா, இப்ப மந்த்லி அந்த மாதிரி வந்து அ அ ஒரு ரிசல்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கும் நான் இதுவரை எதுவுமே எடுத்ததே இல்ல. இது சாப்பிடும்போது தேவையில்லாத வெயிட் வந்து நமக்கு கம்மியாகுது. ஆனா பெயின் வந்து ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயினா இருந்தது எனக்கு. தொட, காலு எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்கோ, அங்க எல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ் போய் வேலை பண்ணும்போது, பெயின் எனக்கு தாங்கவே முடியாத ஒரு பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலீஃப் மென்டலி நான் ரொம்ப ஹேப்பினஸ்ஸா இருக்கேன். எனக்கு அந்த டிப்ரஷன்ங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல. இப்ப என்னோட பேஷண்ட்டுக்கு நான் பலதரப்பட்ட பேஷண்ட்டுக்கு குடுத்துருக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா, கிரியாட்டின் 13.5 இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு குடுத்தேன். அவர் ஒரு முஸ்லீமு. அவர் பாருங்க அத சாப்பிட்டுட்டு 1 இயர் வந்து அவரு அலோபதி மெடிசின் எடுத்திருக்காங்க. 3ல போய் 13.5ல என்ட்ட வந்தாங்க. அப்ப நான் சப்ளிமெண்ட் மட்டும் தான் குடுத்தேன் அவருக்கு. குடுத்துட்டு இருக்கும்போது, அப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இப்ப குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல யூரின் லெவல் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப தெம்பா இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, சுவரொட்டி நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அது சாப்பிட்டு அவருக்கு எப்படிதான் எனக்கு ரொம்ப மிரக்கலா இருக்கு. இதெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னா கூட, அவர் நீங்க இப்ப குடுத்தீங்கல்ல நாக்கு கடியில வைக்கிற ஒரு மெடிசின், அது ரொம்ப நல்லா இருக்கு மேடம்ன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சாப்பிடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய மிரக்கலா இருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குறது ஒவ்வொரு இதுக்கும் குடுக்கும்போது வேற வேற வேலைலாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இத சாப்பிட்டுட்டு ரொம்ப நான் முதல்ல ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிட்டு இப்ப ஒரு 30 பேருக்கு மேல நான் இத குடுத்துருக்கேன். குடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் மிரக்கலா பெர் டே ஒவ்வொருத்தரும் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, அவ்ளோ இருக்கு. அப்ப நம்ம வேற எந்த மெடிசின்ஸுமே குடுக்காம, இத ஒண்ணு மட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலே போதுமானது. எல்லாம் வெயிட் லாஸ்ல இருந்து, அ யூரினரி ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க லேடீஸ்க்கு யூட்ரஸ்ல கட்டி இருந்ததுன்னா, குழந்தை இல்லாத கேஸு, அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ட்ஸுக்கு வந்து ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஆல் ப்ராப்ளம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒருத்தருக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு குடுத்தேன். அவரு சொல்றாரு, "மேடம் வேற மாரிலாம் எனக்கு உடம்புல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தா சந்தோஷம் தானே. டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அவருக்கு நம்பவே முடியல. "என்ன இது இத்துணூண்டு குடுத்தீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வேலை பண்ணுது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாருமே குடுத்தவங்க எல்லாருமே கேட்டு வாங்குறாங்க. நெறைய மிரக்கல் ரிசல்ட் மேடம். நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் சரி இந்த தடவ நம்ம சொல்லிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணி இது பண்ணேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.